இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரு அவங்க ஆப் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அது ஒரு ஆட்டோவில் தான் ஆப்பு. சரிங்களா, இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஆட்டோ ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நல்லா படிக்குது, பட் ரன்னிங் ஆக ஆக போய்கிட்டே இருக்கும்போது நல்லா மேடு வந்தது அப்படின்னா சவுண்டு வந்து சுத்தமாக ட்ராப் ஆகிடுது அப்படின்னாரு கஸ்டமரு. சரி, என்ன காரணமாக இருக்கும் சொல்லிட்டு பிரித்து பார்த்ததில் அந்த டோட்டல் கண்ட்ரோலுமே காலிங்க. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப லூஸு, இதுவும் ரொம்ப லூஸு, இதெல்லாம் ஓரளவு ஓகே. இதுதான் நம்ம கோச் மொத்தமாக மாற்ற போகிறோம், இதையுமே மாற்ற போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 மோனோ சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஸ்டீரியோ, ஒரு 2.1 ஆம்பு, அது போக ஒரு இன்வெர்ட்ரு போர்டு, ஒரு பேஸ்ட்ரபிள், ஒரு சப்பு போர்டு, அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பிடிங்கிருச்சு அப்படின்னா தனியாக வந்துருச்சு அப்படின்ட்டாரு. ஸோ இதையும் நம்ம புதுசாக ஒரு இது ரீப்ளேஸ் பண்ணி மாட்டிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒட்டு போட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கே பாருங்களேன். இந்த இடத்துல ஒட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. இப்படி போட்டிங்க அப்படின்னா அது என்றைக்குனாலும் லூஸ் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த நம்ம ஒயரையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம போடுறதுக்கு ஒயர் தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ஒயர், சரிங்களா, இந்த ஒயர். ஸோ நம்ம கண்ட்ரோலை ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இதுக்கும் ஒரு பேனல் போட போகிறோம். தென் அவ்வளோதான். அப்புறம் கஸ்டமர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகே, இது இப்போது கண்ட்ரோல் ஃபுல்லாக மாட்டியாச்சு. இது நம்ம புதுசு போட்டிருக்கோம். இந்த கண்ட்ரோல் எல்லாமே புதுசு போட்டாச்சு. இந்த ஒயரையும் மாற்றி விட்டாச்சு. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பேனலு உடஞ்சிருந்தது இல்லையா, அதையும் நம்ம மாற்றியாச்சு. இப்போ இது டெலிவரிக்கு தயாராக இருக்குது. கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம்.